வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியினுடைய தான் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் ஒரு முக்கியமான கலைஞர் ஒருவரை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் மனித மனங்களை நிம்மதியாக்குகின்ற ஒரு அற்புதமான கலைதான் இந்த இசைக்கலை. இந்த இசைக்கலையில் மிக ஆசையுடனும் ஆர்வத்துடனும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞரை தான் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கிறார் நவரத்னம் சிவலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நிச்சயமாக நல்லா இருக்கிறேன். இன்றைய தினத்துல எங்களுடைய ஆதவனின் கலையகத்துக்கு வருகை தந்ததுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில ஒரு பாடகராக, ஒரு பாடல் ஆசிரியராக, ஒரு அரச உத்தியோகஸ்தராக இருக்கிறீங்க. இப்படி இருக்கிற நேரத்துல உங்களுடைய இசைத்துறையிலையும் நீங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இந்த இசையினுடைய ஆர்வம் உங்களுக்கு எப்போது இருந்து வந்தது? முதற்கண் ஆதவன் தொலைக்காட்சிக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னைய கெஸ்ட்டாக எடுத்ததுக்கு. மியூசிக்னு சொல்கிறது என்னுடைய இளம் பராயத்திலேருந்து, அதாவது சின்ன காலத்திலேருந்தே என்னோட இரத்தத்தோட ஊறி போனதுன்னு சொல்லலாம். அது இப்போ மியூசிக்காக நான் நிறைய என்னுடைய சொந்த பாடல்களையும் இப்படி நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சுருக்கிறேன். முதல்ல என்னை பற்றி அறிமுகம் செய்யணும். நான் டயகம பிரதேசத்தில் மோனிங்டன் கீழ்பிரிவு என்னும் எஸ்டேட்டில் இருந்து வந்திருக்கிறேன். என் அம்மா அப்பா நவரத்னம், ஜெயதேவி. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் சிவஞானம், இன்னொருத்தர் பக்தகுமார். நான் கடைக்குட்டி வீட்டில். நான் திருமணம் ஆகிருச்சு. என்னுடைய மனைவி லோவர் கிராண்ட்லிங்கிற தமிழ் வித்தியாலயத்தில் கணித பாட ஆசிரியராக கற்பித்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு அன்பான மகன் இருக்கிறார், ஹர்ஷித் கேஷவ். அவர் மொண்டிசரி போகிறார். இப்போ மியூசிக் சின்ன காலத்துலேருந்து எப்படின்னு சொன்னால், இப்போ நான் எங்களோட காலப்பகுதியில் மொண்டிசரி போனதெல்லாம் குறைவு. நாங்கள் க்ரச்சில் வளர்ந்தவங்க. அப்போ அதாவது பிள்ளை பராமரிப்பு நிலையத்தில் வளர்ந்தவங்க. அப்போ அதில் பிள்ளை பராமரிப்பு நிலையத்தில் இப்போ சாங்ஸ், விவேகமான நிகழ்ச்சிகள் நடக்கும் தானே, என்டர்டெயின்மெண்ட். அதுக்குள்ளே பாடல்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ அந்த டைமில் நான் சீலாவத்தின்னு சொல்லி ஒரு மிஸ் தான் இருந்தாங்க அந்த கட்சியில். அவங்க பாடல்லாம் சொல்லி தருவாங்க. அவங்களோட படிச்சுட்டு அப்படி ஃபன்னாக இருக்கிறது. அப்புறம் தரம் 1க்கு டயகம தமிழ் வித்தியாலயத்தில் நான் கல்வி கட்டேன். 1 to 5. இப்போ நான் grade 5 ஸ்காலர்ஷிப் கூட பாஸ் பண்ணினேன். அதில் என்னைய நிறைய வளர்த்துக்கிட்டேன். பாடசாலை ஒரு நல்ல அடித்தளமாக இருந்துச்சு. என்னுடைய குரலை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க இப்போ அந்த காலத்தில் தமிழ் தின போட்டிகள் நடக்கும், சுற்றாடல் தினம்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நடக்க எனக்கு என்னுடைய குரலுக்காக அந்த காலத்தில் பாடசாலையில் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுருச்சு. அந்த காலத்தில் என்னுடைய அதிபர் திரு சுந்தர் அப்படி இருந்தார். ஆசிரியர் சாந்தினி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீட்டாங்கிற ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க இப்போ மறைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் பாடலாம் சொல்லி தருவாங்க. நிறைய காம்படிஷனுக்கெலாம் கொண்டு போவாங்க. அப்போ அந்த காம்படிஷனில் இப்போ என்னையை நான் வளர்த்துக்கிட்டேன். என்னென்னா, பாடசாலை க்ரௌடுக்கு முன்னுக்கு, அதாவது சக நண்பர்களுக்கு முன்னுக்கு பாடி மேடை கூச்சங்கள்லாம் இல்லாமல் அதை பேஸ் பண்ணியே நான் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் ரியாலிட்டி ஷோஸ்லேயும் வானொலிகள்லையும் பாடியிருக்கிறேன். இப்போ முதல் அனுபவமாக என்னுடைய பாடல் நான் எப்படி பிரவேசித்தேன்னு சொன்னால் பாடசாலை தான். அதுக்கு ஒரு நாள் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஊரில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, இசை நிகழ்ச்சி ஒன்று. அந்த இசை நிகழ்ச்சியில் இப்போ நான் பாடுறதுக்கு ஆர்வம் தானே. இப்போ இசை நிகழ்ச்சியில் நான் சின்ன ஆள். அப்போ என்னைய விட மாட்டாங்க வெளியில். அப்போ அப்பா கிட்ட அப்பாவோட தான் நான் அப்பா அம்மாவோட தான் இருக்கிறேன். நான் கடைக்குட்டி தானே தூங்குறது. அப்போ நான் அப்பா இருங்க வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி போய் பாடினா நிறைய அந்த காலத்தில் காசெல்லாம் குத்துவாங்க. அப்போ கானகம்னு இசைக்குழு, அதில் திரு ராஜ்குமார் சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட மியூசிக்கில் தான் அவர்கிட்ட இசைக்குழுவில் தான் பாடினேன். விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி பாடினோடனே எனக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் ஒன்று தந்தாங்க. இது முதல் அனுபவம். வீட்டில் அப்பாலாம் வெளியே எழுப்பி தேடி பார்க்கல. திரும்ப அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் சந்தோஷம். எங்கள்
சொல்லாமல் போயிட்ட தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இல்லை எனக்கு ஆசை தானே நான் பாடினேன், இந்த பாருங்க நான் பாடி இது பண்ணிட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட்லாம் தந்தாங்க, இந்த காசெல்லாம் இவ்வளோ சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அதோட நான் முயற்சியில் கைவிடலை. அப்போ அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். ஒரு ஸ்டேஜில் ஒரு மைக்கை பிடிச்சி பாடினது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். ஸ்கூலில் பாடியிருக்கிற தமிழ் தின போட்டிகளில் சக மாணவர்களோ ஏனைய பாடசாலைகளோட முகம் கொடுத்த போட்டியாளராக இருந்திருக்குனே தவிர ஃபஸ்ட் அனுபவம் வந்து அந்த கானகம் இசைக்குழுவில் மைக்கை பிடிச்சி ஒரு பாடகராக பாடி அந்த டைமில் சர்டிஃபிகேட் ஒன்றும் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பாடகராக உங்களுடைய திறமையை வந்து இனம் கண்டது வந்து நீங்கள் உங்களுடைய பாடசாலையில் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேடை அனுபவத்தையும் வந்து பகிர்ந்திருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடகனாக வந்து உங்களுடைய மேடை அனுபவங்கள் இருக்கும் தானே. இப்போ நிறைய கச்சேரிகள் அப்படியெல்லாம் போயிருப்பீங்களா? ஆமாம், நிச்சயமாக. அது இல்லாமல் நாங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற இசை கச்சேரிகள்லாம் பாடியிருக்கிறேன். அதான் சான்ஸ் இருந்து தருவாங்க. அப்போ அதுகளில் பாடியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் பாடசாலை மட்டங்களில் தான் நிறைய வில்லுப்பாட்டு எழுதுறது கூட நான் செஞ்சுருக்கிறேன். வில்லுப்பாட்டெல்லாம் எனக்கு நல்ல ஆர்வம் இருந்துச்சு அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் பாடசாலையில் பாட்டு இயற்றி ஏதாவது நிகழ்ச்சிகள் செய்கிறது, மாணவர் மன்றங்களில் பங்கு பெற்றது, அதுகள் செஞ்சுருக்கிறேன். நிச்சயமா. உங்களுடைய இசை பயணத்தில் வந்து எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இசை பயணத்துக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறவங்க ஃபேமிலியில் இருக்கிறாங்களா? நிச்சயம். பாடலால் சொன்னால் மிக நிச்சயமா கண்டிப்பாக. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை, பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள ஆசையில்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. இந்த பாடல் நான் டெடிகேட் பண்ணேன் என் இசைக்கு பின்னுக்கு. ஆரம்ப காலத்தில் அம்மா அப்பா சகோதரர்கள் இருந்தாங்க. இப்போ என்னுடைய இந்த பெரும் வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் என்னுடைய காதல் மனைவி ரோஹிணி. அவருக்கு பிடிச்ச பாட்டை தான் நான் இப்போ பாடினேன். உங்களுடைய மனைவி வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் பாடும்போது வந்த உணர்வே உங்களுடைய மனைவி மீதான உங்களுடைய அன்பை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் பாடல்கள் எழுதும் போது வந்து உங்களுடைய முதல் பாடல் வந்து உங்களுடைய முதல் படைப்பு ஒரு சிங்கள மொழியில் வந்து செய்திருந்தீங்க இல்லையா? தேவாதி தேவா என்ற பாடலை வந்து நீங்க ஒரு சிங்கள மொழியில் செய்திருந்தீங்க. ஒரு வேற்று மொழியில் இருந்து கொண்டு முதல் படைப்பினை வந்து ஒரு சிங்கள மொழியில் செய்வதற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமா. என்னென்னா, நான் ஒரு அரசு ஊழியனா நுவரெலிய காரியாலயத்தில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையில் முகாமைத்துவ உதவியாளராக கடந்த 5 வருடங்களாக இப்போ ஒரு 2 முகாமைத்துவ மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலப்பகுதியில் இலங்கையில் ஒரு பிரசித்தமான ஒரு தொலைக்காட்சியில் ஃப்ரெஞ்சைஸ் ஷோ நடந்துச்சு. அதில் நான் பாடினேன். அதில் செலக்ட் ஆகின பிறகு எனக்கு தனியான ஒரு ஆடியன்ஸை நான் வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஆடியன்ஸை கவர்றதுக்காக இப்போ இலங்கையை பொறுத்த மட்டில் முதல்ல நான் சொல்ல விரும்பணும், இசைக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, தேவையில்லை. இப்போ இது வந்து இசை வந்து அது வேறு லெவல். அப்போ அது தெளிவாக இருந்தது, புரிஞ்சுக்கொள்ளணும் எல்லாருமே. அப்போ நான் வந்து என்னுடைய அந்த எனக்குள்ள ஃபேன் பேஸை நான் திரும்ப பில்டப் பண்ணி கொள்ளணுமெண்டா நான் ஒரு பாடலை வெளியிடணும். அந்த பாடல் வந்து சிங்கள மொழியில் இருந்தால்
நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு நிகழ்வை வந்து தொடங்குறப்ப மங்களகரமாக தொடங்கணும்னு யோசிக்கிற ஒரு நபர். இந்த மங்களகரமாக வந்து ஸ்ரீ கௌதம புத்தருக்காக என்னுடைய அலுவலகத்தில் நான் இப்போ நூறலிய காரியாலயத்தில் தொழில் செஞ்சுட்டு டெம்ப்ரரியாக பிரதான காரியாலயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நான் இப்போ நிரந்தரமாகவே பிரதான காரியாலயத்தில் தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். என்ன காரணம்னா இந்த மியூசிக்காக தான். என்னது இந்த மியூசிக் லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணணுமெண்டா கொழும்பு தான் அதுக்கான சிறந்த காலம். இப்போ நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து எஸ்டேட் நூறலிய மாவட்டம். அப்போ அங்கேருந்து இந்த மியூசிக்கை வளர்த்துக்கிறதுக்கான களங்கள் வாய்ப்புகள் குறைவு. இப்போ அதனால் இப்போ கொழும்புக்கு வந்து பேஸ் பண்ணி தான் நான் அந்த பாடலை அவர் திரு சுனோத் ரூபசிங்கன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் பாடல் எழுதுகிறவர். அவர் பிரசித்த பாடல் புத சுனக்கனி சிலபவ என்கிற பாடலை எழுதினவர். அவர் தான் அந்த பாடல் எழுதி தந்தார். தேவாதி தேவா வந்திமீ சுழந்தீர் சொல்லி இந்த பாடலை வந்து கசுன் கல்லாரை இலங்கையில் இந்தியாவில் திரு ஏஆர் ரஹ்மான்ட லெவலுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய திரு கசுன் கல்லாரங்கிற மியூசிக் டைரக்டரோட பாடகர். அவர் நிறைய புகழ் பெற்ற ஒரு பாடகர் இலங்கையில். அவருடைய இசையின் கீழே அவருடைய ஸ்டூடியோலேயே எழுதி பாடினேன். அந்த காலப்பகுதியில் அந்த பெரிய அளவு பட்ஜெட் ஒன்று தேவைப்படுச்சு. அப்போ என்னுடைய மனைவி நான் சொன்னேன், அவங்க நகைகள்லாம் வச்சு எப்படி தந்தாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னமும் இந்த பாடல்கள் வந்து ஸ்ரீ ஹர்ஷித் SHRIHAR SHITH ஸ்ரீ ஹர்ஷித்ங்கிற யூடியூப் என்னுடைய சேனலில் வந்து நான் போட்டிருக்கிறேன். இது வந்து முதல் அனுபவம். மங்களகரமாக செஞ்சு முடித்தேன். இந்த பாடலை வந்து பெல்லன் விலப்பன் சிலையில் வந்து வீடியோ ஒலி அமைப்புகளை மேற்கொண்டு பாடலுக்காக லசன ஜெயசேகரங்கிறவர் வந்து கேமரா உதவிகளை செஞ்சு எடிட் பண்ணிலாம் தந்தார். ஒரு பாடல் வந்து பெரிய அளவு நான் பட்ஜெட்டில் ஒன்றில் செஞ்சது. என்னையை பொறுத்தளவில் பெரிய அளவு இலங்கைக்குள்ளே உலக அளவில் பெரிய அளவுன்னு சொல்கிறது வந்து அது வேறு. என்னுடைய லெவலுக்கு நான் பெரிய அளவு பட்ஜெட் ஒன்று யூஸ் பண்ணி செஞ்ச பாடல். அதுக்கு இப்போயும் வரவேற்புன்னு இருக்குது. நிறைய தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகிச்சு. நிறைய போய தினங்கள் எல்லாம் ஒளிபரப்பாகும் பாடல்கள் தொலைக்காட்சிகள். நிச்சயமாக உங்களுடைய பாடல், அதாவது உங்களுடைய முதலாவது படைப்பை வந்து மங்களகரமாக ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கௌதம புத்தரனுடைய பாடல்களோட நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்க. அந்த பாடல் வெளியாகிறதுக்கு பிறகு வந்து அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? அதாவது எங்களுடைய மக்களிலும் சரி சிங்கள மக்களிலும் சரி அந்த பாடலுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? ஏதாவது கருத்துக்கள் வந்து முன் வச்சாங்களா அந்த பாடலை பத்தி? நீங்கள் எந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல கருத்துக்களை முன் வச்சுருக்குறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாடல் வந்து பிரசித்தம் பண்ண இல்லாது. இப்போ இதை வந்து மார்க்கெட்டிங் செஞ்சு அப்படி செய்கிற விஷயம் இல்லை. இப்போ கௌதம புத்தருக்கான பாடல் வந்து என்றைக்காவது இப்போ நான் என்றைக்காவது பிரசித்தமாகுவேங்கிற ஒரு வெறியோடு தான் நான் கொழும்புக்கு வந்திருக்கிறேன். கட்டாயம் ஆகுவேன். அதுவும் இசைத்துறையில் எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நான் வகிச்சுக்கொள்வேன்னு சொல்லி அப்போ இந்த பாட்டு பேசப்படும். அனைத்தையும் வெயிட் பண்ணுறேன் நான். நிச்சயமாக வாழ்த்துக்கள். இன்னும் வந்து உங்களோட பயணம் வந்து தொடரணும் அப்படின்னு, இன்னும் நிறைய படைப்புகளை வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம வந்து நீங்க பாடல்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாடல்கள்ல நிறைய வகையான பாடல்கள் இருக்கு. மெல்லிசை பாடல்கள், பக்தி பாடல்கள், காதல் பாடல்கள் என்று நிறைய வகையான பாடல்கள் இருக்கு. அதுலயும் வந்து இந்த பக்தி பாடல்களை எல்லா பாடல்களையும் வந்து பாடுற மாதிரி அவ்வளவு இலகுவாக வந்து பக்தி பாடல்களை பாட முடியாது. பக்தி பாடலை பாடுகின்ற ஒரு கலைஞன் உணர்வு பூர்வமாக அந்த பாடலை வந்து பாட வேண்டும் இல்லையா? அந்த வகையில வந்து நீங்க பக்தி பாடல்களை பாடுகின்ற நேரத்துல ஏன்னு சொன்னா நான் உங்களுடைய பக்தி பாடல்கள் நிறையவே நான் கேட்டிருக்கேன். அதை வந்து உணர்வு பூர்வமாக படிச்சிருந்தீங்க. அந்த உங்களுடைய அனுபவம் அந்த பாடல்களில் வெளிப்படுகிறது இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா சொல்லணும். என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் அடுத்த ஒரு சிங்கள படைப்பு தான் பாடினேன். அது வந்து தந்தைக்காக தாத்தாட்ட தாவரினேன்னு சொல்லி அதுக்கும் சிங்கள மியூசிக் டைரக்டரோட ஒருத்தர்கிட்ட தான் நவரத்ன கமகி சார்ட மியூசிக்கில் பாடினேன். அதுக்கும் வரவேற்பு ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு கருப்புசாமிக்காக அவருக்காக ஒரு பாடல் ஒன்று நானே இயற்றி பாடினேன். வாடா மல்லி பறிச்சு உன்னை வாடான்னு அழைச்சேன், இந்த வாடா முகம் பார்க்க நீ ஓடோடி வா கருப்பா. அதை படிச்சு காட்டலாம் எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய குரல்ல. கட்டாயம். வாடா மல்லி பறிச்சு உன்னை வாடான்னு அழைச்சேன், இந்த வாடா முகம் பார்க்க நீ ஓடோடி வா கருப்பா,
வருந்தி வரம் கேட்டேன் வருத்தமாக நான் அழைச்சேன் வரும தெரிஞ்சு நான் உன் பாதத்தில் சரணடைஞ்சேன் வாடா மல்லி பறிச்சு உன்னை வாடான்னு அழைச்சேன் இந்த வாடா முகம் பார்க்க நீ ஓடோடி வா கருப்பா. இந்த பாடல் வந்து நானா எழுதி என்னுடைய மெட்டிலேயே இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணினவர் வந்து சிங்களவர், அதாவது லசன ஜெயசேகரங்கிற ஒரு பல் திறமை கொண்டவர், எடிட்டர், ஃபில்ம் டிரெக்டர், கேமராமேன், கிராஃபிக் டிசைனர், எல்லா திறமைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு படைப்பாளி. அவர் தான் இந்த பாட்டுக்கு மியூசிக் அமைச்சார். அடுத்த பாடல் வந்து கண் கண்ட தெய்வமே கலியுக வரதா. என்னுடைய தெய்வம் சொல்லலாம். அதாவது ஐயப்பன் வந்து என்னுடைய சிறுகாலத்திலேருந்தே வழிபடுற ஒரு தெய்வம். சரியான ஆசை. ஒரு 14-15 வருஷத்துக்கு மேலே நான் இந்த சபரிமலை போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கடந்த வருடம் தான் அந்த ஆசை நிறைவேறிச்சு. இந்த ஜனவரி தான் போய் வந்தேன். இப்போ ஐயப்பன் வந்து சொல்லுவாராம், நீ பார்க்க விரும்பினா நான் பார்க்கல, நான் உன்னே பார்க்க விரும்பினாதான் நீங்கள் அங்கே வர இயலும் அப்படின்னு சொல்லுவாராம். இப்போ அந்த வகையில் இந்த வருஷம் என்னைய பார்க்கணும்னு நினைச்சாரு, என்னைய கொண்டு சேர்த்துட்டாரு. அவருக்காக நான் எழுதின பாட்டு தான் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதா. இந்த பாடல் வந்து நான் எழுதின பாடல், மெட்டும் என்னுடையது. இந்த பாடலுக்கு இசையமைச்சார் வந்து ஏசியன்ஸ் இசைக்குழுவின் தலைவர் திரு செந்தூரன் அவர்கள். இப்போ அவரோட ஸ்டூடியோவில் தான் நான் போய்ட்டு இந்த பாடலுக்கு இசையமைக்க சொன்னேன். அப்போ பாடல்கள் எழுதி முடிச்சுன்னா முதல் 2 பந்திகளில் நான் எழுதி முடிச்சுட்டு 3வது ஃபஸ்ட் செகண்ட் வெர்ஸ் தேர்ட் வெர்ஸ் எழுதிக்கல. அப்போ எனக்கு வரலை, மியூசிக் இருக்குது வரலை. அப்போ அவர் சொன்னார், இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் முதல் பந்தியும் 2வது பந்தியும் நல்லா இருக்குது, மாலை போடுறேன்னு சொல்கிறீங்க, பம்பையில் குளிக்கிறீங்க, பாவங்கள் தொலைச்சிட்டு போகிறேன்லாம் சொல்கிறீங்க, அடுத்த வரையும் நல்லா இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக இருக்குது. 3வது வந்து நீங்கள் அந்த உச்ச பயணம் இருக்கணும், இந்த பாடலில் வந்து ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நானும் அண்ணா வருது இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னேன். சார் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீங்கள் எழுதி வைங்களே பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். வெளியில் கொஞ்சம் போயிட்டு வந்தார். நான் எழுதினேன், பம்பையில் குளித்து பாவங்கள் தொலைச்சேன், படிவாசனுன்ன பார்க்க துடிச்சேன், நெஞ்சுருகி நெய்யேந்தி வந்தேன் சாமி, இந்த 2 கண்ணு போதாத ஐயா சாமி, உன்னை காண கோடி கண்கள் வேண்டும் சாமி அப்படின்னு எழுதினேன். இந்த வரிகள் வந்து இப்போ நினைச்சாலும் கூஸ் பம்ப். அது ஒரு ஐயப்பன் பக்தனா இருக்கிறவங்களுக்கு அது விளங்கும். அப்போ அந்த வரி கொஞ்சம் கூட நான் பாடி காட்டலாம். பம்பையில் குளிச்சு பாவங்கள் தொலைச்சேன், படிவாசன் உன்னை பார்க்க துடிச்சேன், நெஞ்சுருகி நெய்யேந்தி வந்தேன் சாமி, 2 கண்ணு போதாதையா சாமி, உன்னை காணக்கோடி கண்கள் வேண்டும் சாமி, கண் கண்ட தெய்வமே கலியுக வரதா, காந்தமலை வாழும் கானஸ்வரூபா, காண வரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே, உன்னை காண வரம் வேண்டி துளசி மாலை அணிந்தேனே, ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப சாமி, ஆணை புலியாண்ட கரிமலை சாமி, ஐயப்பா ஐயப்ப சாமி ஐயப்ப சாமி, எந்தன் நெஞ்சிலே உன்னை சுமந்தேன் எந்தன் தங்கசாமி. இந்த வரிகள் நானாக எழுதினது. உண்மையிலே இந்த ஐயப்ப தெய்வ வழிபாடு வந்து கீழோர் மேலோர் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் தான் அப்படிங்கிறப்ப கோயில்கள் பொறுத்தளவில் ஐயப்பன் வழிபாடு ஒரு வித்தியாசமான வழிபாடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பாடல்களுக்கு வந்து துணையாக, அதாவது உங்களுடைய பாடல்களுக்கு காட்சி அமைப்பும் சரி, இசையும் சரி, மெட்டுக்களும் சரி, இப்படி இருக்கக்குள்ள வந்து நீங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது வந்து சிங்களவர்களோடையும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது. இப்படியான சூழ்நிலையில் வந்து எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்க? உண்மையிலே சகோதர மொழின்னு சொல்கிறது வந்து அந்த வார்த்தை உண்மையிலே சகோதரத்துவமாக இருப்பாங்க என்னோட. நான் சரியாக நடந்து கொள்வேன். உண்மையிலே என்னை பொறுத்தளவில் எப்படின்னு தெரியல, எல்லாரும் என்ன கண்ணில் பார்ப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. சகோதர மொழி நண்பர்களோடைய சகோதரிகளோட நான் சகோதரர்கள் மாதிரி பழகுவேன். அப்போ அவங்க வந்து இப்போ என்னுடைய மனப்பாங்குக்காக, என்னுடைய நல்ல
பண்புகளுக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்குறாங்க. இப்போ பாடலை எழுதி தந்த பாடலாசிரியர் சுனைத் ரூப சிங்கவும் சரி, கேமரா உதவிகளை செஞ்ச லசன ஜெயசேகரவும் சரி. அப்போ லசன ஜெயசேகர சகோதரர் வந்து ஒரு சிங்களம். அவர் வந்து நான் சொன்னேன் ஃபிலிம் டிரெக்டர் ஒருத்தர், அவரோட ஃபிலிம்லேயும் நான் நடிச்சும் இருக்கிறேன். இன்னும் அந்த படம் வெளியே வரலை, ஃபிலிம் கோஆப்ரேஷன் கொடுத்துருக்குறாங்களாம். அப்போ அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எடிட்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபிலிம் கோஆப்ரேஷனில் வந்து ஆத்தரைஸ் பண்ணின பிறகு அதுவும் ரிலீஸ் ஆகும் பெரிய திரையில். ஒரு நடிகராகவும் நடிகராகவும் உங்களுடைய பயணத்தை வந்து நீங்க தொடர போறீங்க இல்லையா? அது இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உங்களுடைய இசை வந்து நீங்க எழுதும்போது, அதாவது பாடல் ஆசிரியராக கூட நீங்க இருக்கிறீங்க தானே, அப்படி உங்களுடைய பாடல்களை வந்து நீங்களே எழுதி கொள்கின்ற ஒரு தன்மை வந்து உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்துல வந்து முதலாவது மெட்டுக்களை எழுதுவீங்களா, அப்படி இல்லாட்டி வரிகளை எழுதுவீங்களா? எது முக்கியம் பாடலுக்கு? நல்ல கேள்வி. 2 பாடல்களையும் வந்து நான் மெட்டுக்களா நானா போட்டு எழுதின பாடல். இப்போ கண் கண்ட தெய்வமே கலியுக வரதாவும் என்னுடைய மெட்டு, வாடாமல்லி பறிச்சு என்னுடைய மெட்டு. இப்போ இந்த தோட்ஸ் வந்து இப்போ வாடாமல்லி பறிச்செல்லாம் வந்து நான் இப்படி பொரல்ல வழியாக இப்படி அந்த இது ஜெயில்கிட்ட இருந்து இப்படி ஹேர் கட் ஒன்றுக்கு போனேன். அப்போ போய்க்குள்ள நானாக எழுதி பாடல் அப்படியே வந்துச்சு. அவர் அந்த கருப்பசாமி நினச்சிட்டே போனேன், அப்படி பாட்டும் எழுதணும் நினச்சிட்டே போய்க்க பாடல் வரிகள் வந்துச்சு. நான் உடனே ஒய்ஃபுக்கு வாய்ஸ் நோட்டில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு திரும்ப சேவ் பண்ணி அதை திரும்ப நான் தொகுத்து எழுதினேன். அதே மாதிரி கண்ட தெய்வமே கலியுக வரதாவும் அப்படி தான். இது நான் ரூமில் இருக்கப்போ அப்படி எங்கேயாவது அந்த தனிமையாக இருக்கப்போ அந்த பக்தி உணர்வை யோசிக்கிறப்ப அது கட்டாயம் அந்த பாடல் வரி. அப்போ நான் மாலை போட்டு இருந்தேன், சபரிமலைக்கு போகிறதுக்கு மாலை போட்டிருந்தேன். அந்த டைமில் அந்த பாடல் வரிகள் வந்துச்சு. அது இல்லாமல் பாடல் வரிகள் வந்து மெட்டுக்கு இசையமைக்கிறதும் அது ஒரு சில அவங்களோட டைப்பை பொறுத்து, ஒவ்வொருத்தர டைப் பொறுத்து. இப்போ என்னையை பொறுத்தளவு நான் எனக்கு 2க்குமே எழும். மெட்டொன்று தந்தாலும் பாட்டு எழுதியலும், பாடல் தந்தாலும் அந்த இசையை தந்தாலும் மெட்டு எழுதலாம். இப்போ நான் இப்போ என்னுடைய அடுத்த படைப்பு வந்து இசை தந்திருக்கிறாரு. திரும்ப நானும் செந்தூரன் அண்ணாவும் தான் கை கோர்த்துருக்குறோம். அடுத்த புதிய பாடல் ஒன்று ஒரு கானா டைப்பில், அதாவது சிங்களமும் தமிழும் மிக்ஸ் பண்ணினா ஒரு நல்ல ஒரு படைப்பு ஒன்று தயாரிக்கிறதுக்கு இருக்கிறோம். வசதி வாய்ப்புகள் இல்லாமல் தான் நான் தடுமாறிட்டுருக்கிறேன். ஆனால் என்ன சரி செஞ்சு இந்த வருஷம் இந்த ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே அந்த பாடலை வந்து ஒலி அமைப்போடு நான் வந்து இதை வெளியிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்கிறேன். பொருளாதார சிக்கல்கள் இடையூறாக இருக்கே தவிர மற்றது என்னுடைய வரிகளாக இருக்கட்டும், என்னுடைய திறமைகளை வந்து நான் என்றைக்குமே ஒருபோதும் நான் கைவிட போகிறது இல்லை. நிச்சயமாக ஒரு பாடல் மற்றவர்களின் மனதில் வந்து பதிய வேண்டுமாக இருந்தால், ஒரு பாடல் ஒரு உயிருள்ள படைப்பாக வந்து மக்கள் மனதில் பதிய வேண்டுமாக இருந்தால், அந்த பாடலுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படி இருக்கிறது. அந்த பாடலுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த காலப்பகுதியில் வந்து நாங்கள் பாடல்கள்லாம் பார்க்குறக்குள்ள வழி இருக்கும்போது பாடலோட வரி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேற என்ன கண்ணதாசன் காலங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா வந்து பாடல்கள் வரி தான் நாங்க முக்கியம், வரி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இசையை ஒரு சில பாடல்கள்ல பிடிக்கும், அதனால இசையினால பாடல்கள் ஹிட் ஆகும். என்னை பொறுத்தவரையில இசையினால பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலப்பகுதியை பொறுத்தளவுல இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் மட்டும் இல்லை, நிறைய பார்வையாளர்கள் வந்து பாடல்களை வந்து அவங்க அது வேறு ரேஞ்சில் போதும். இப்போ ஏதாவது நிறைய 6-8 அதாவது ஆடுற மாதிரி, டிக்டாக் செய்கிற மாதிரி, சோஷியல் மீடியாவில் அதை ஹிட் பண்ணுற மாதிரி, ஷார்ட் வீடியோஸ் செய்கிற மாதிரி அப்படி உள்ள வரிகள் தான் விரும்புகிறாங்க. அப்போ இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு என்னவோ அதுக்கெல்லாம் நாங்கள் அடுத்த படைப்பாக தந்தோம்னா நாங்களும் ரீச் ஆகலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, மலையகத்துல இருந்து வந்து ஒரு கலைஞர் தான் நீங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா, மலையகத்திலையும் வந்து நிறைய கவிதை எழுதக்கூடியவங்க, நிறைய எழுத்தாளர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடகர்கள் கூட இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இலைமறை காயாக வந்து இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு பாடலை எழுதினா அதை எப்படி கொண்டு போறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி அடுத்த படிமுறையை என்ன செய்வது என்பது தெரியாம வந்து இருக்கிறாங்க. அப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த பாடல் துறையில பயணிக்க வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும் என்று சொல்லி உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுங்க. சிறந்த கேள்வி. ஒரு கலை படைப்பை வந்து வெளிக்கொணர வேண்டுமானா
அந்த அதாவது குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்காமல் அதை விட்டு கொஞ்சம் நாங்கள் வெளியில் வரணும். என்னுடைய சமூகத்துக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே அட்வைஸ். நான் இப்போ நுரலிய காரியாலயத்தில் வேலை செஞ்சேன். என்னுடைய இசை பயணத்துக்காக என்னுடைய தொழில் நிமித்தமாக தான் நான் இங்கே கொழும்புக்கு நான் வந்திருக்கிறேன். கட்டாயம் அதுக்குள்ளே இருக்காமல் நாங்கள் கட்டாயம் அதை விட்டு வெளியில் வரணும். அந்த படைப்பாற்றல்களை எடுத்துகிட்டு வெளியே கொண்டாந்து ஏனைய சமூகங்களோட போட்டி போட்டு எங்களுடைய படைப்புக்களை நாங்கள் வெளியே கொண்டாந்தால் மட்டும்தான் வெளியே வரலாமே தவிர எங்களால் பாடையிலும், என்னால் கவிதை எழுதியலும், என்னால் இசையமைக்கையிலும் சொல்லி வாய்க்குள்ளே சொல்லிட்டு சின்ன ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே வெளியே வராது. அதுக்கு தேடல்கள் இருக்கணும் கட்டாயமும். அது இல்லாமல் நான் அதாவது மலையகத்தில் பிறந்து வளர்ந்த நான் என்னைய வளர்க்குறதுக்கு நானாக தான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னைய யாருமே நிறைய இசைக்கலைஞர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தேன் என்றால் என்னுடைய சமூகத்தில் உள்ள இசைக்கலைஞர்களுக்கும் ஏனைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எழுத்தாளர்கள் அவங்க எல்லாத்தையும் நான் ஊக்குவிச்சு கட்டாயம் அவங்கள வெளிக்கொணர்றதுக்கு எங்கெங்கே உதவிகள்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் கட்டாயம் நான் வளர்ந்தால் கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன். நான் இந்த டிவி மூலம் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கல, ஆதங்கம் எனக்கு இருக்கு. இப்பயும் எங்களோட சமூகத்தில் அங்கீகாரமும் இல்லை, யாரும் வளர்றதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் நான் வளர்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோட தான் நான் வந்திருக்கேன். நிச்சயமாக ஒரு கலைஞருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு மற்ற கலைஞர்களை வளர்த்து விடுவது. அது ஒரு முக்கியமான பண்பாக காணப்படுது. அந்த வகையில் மற்றும் ஒரு கேள்வி, அதாவது எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க. தமிழ் மொழியிலும் சரி, சிங்கள மொழியிலும் சரி நிறைய பாடல்கள் இருக்கும்போது இது ஒரு போட்டித்தன்மையான ஒரு சூழலாகத்தான் இருக்குது. இந்த போட்டித்தன்மையான சூழல்ல உங்களுடைய பாடல்களை நீங்க கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அதுல உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, எதிர்காலத்துல நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்கிறத எங்களுடைய நேர்களுக்காக சொல்லுங்க. எதிர்காலத்தில் அதான் சொன்னேன். இப்போ உள்ள அதாவது சும்மா யூத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எதையும் செய்யணும். அடுத்த எங்களுடைய ரசிகர்களை கவரக்கூடிய வண்ணம் எங்களுடைய படைப்பாற்றல்கள் இருக்கணும். சோஷியல் மீடியாவை டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியா இப்போ டிக்டாக், ஷார்ட் வீடியோஸ், மற்றது இன்ஸ்டாகிராம், தொழில்நுட்ப ரீதியில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வரிகள்லாம் அமைச்சு நாங்கள் அதுக்குள்ளே வீடியோ ஒலி அமைப்பெல்லாம் செஞ்சு ஏதாவது செஞ்சால் நாங்கள் எங்களோட படைப்புகளும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஆசையாக இருக்கிறேன். அவ்வாறான படைப்புகளை அடுத்த கட்டாயம் நான் கொடுப்பேன். இன்றைய தினத்தில் பாடகராகவும் எங்களுடைய நிறைய படைப்புகளை எங்களுடைய சமூகத்திற்காக கொடுக்கின்ற ஒரு கலைஞரை தான் சந்தித்திருந்தோம். அந்த வகையில் நவரத்னம் சிவலிங்கம் அவர்கள் தான் இவ்வளவு நேரமும் என்னுடன் இணைந்திருந்தார். இவ்வளவு நேரமும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் வந்திருந்து நல்ல பல தகவல்களை எங்களுடைய நேர்களுக்காக, அதாவது இசைத்துறை சார்ந்த நிறைய விடயங்களை உங்களினுடைய அனுபவம் ரீதியாக நீங்க பகிர்ந்திருந்தீங்க. உங்களுடைய முத்தான அந்த நேரத்தை எங்களுடன் நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு ஆதவன் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஆதவன் டிவி, தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் தயாரிப்பாளருக்கும் தமிழை வணக்கம் டீமுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.